மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது இன்னைக்கு நம்மளுடைய வினோத் இயக்கத்துல வெளிவந்திருக்கக்கூடிய படம், அதாவது ஏற்கனவே வெளியான படம். அதாவது திருட்டு விசைட்டுல ஏற்கனவே இந்த படம் வெளியாகி பல்வேறு சச்சரவுகளை ஏற்படுத்தது. அவர் அரசியல் காரணத்தினால அந்த படம் வெளியாகிறதா சொல்லி நெறைய சர்ச்சைகளுக்கு பிறகு இப்போ அஃபிஷியலா அந்த படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுறதா டேட் சொல்லல. ஆனா அதுக்கான ஒரு சான்றிதழ் வழங்கியிருக்கிறதா சொல்றாங்களே! அது உண்மையா? இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது? இந்த படத்துல இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் என்ன? இந்த படம் ரிலீஸ் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. அதாவது இயக்குனர் வினோத் இயக்கத்துல மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, நடிகர் விஜய், அதாவது தற்போது இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த படமான ஜனநாயகன் படம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் செலவுல, அதாவது 500 கோடி மதிப்பு செலவுல இந்த படம் ரெடி ஆனுச்சு. இந்த படம் ரெடி ஆகுது. அப்போ ரிலீஸ் ஆகும், இப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஒரு பொங்கல் அப்ப அந்த படத்த ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ற ஒரு டைம்ல இப்போ இது முன்பதிவு டிக்கெட்லாம் நெறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நடைபெற்ற போதிலும், அந்த படத்த வெளியிடக்கூடாதுன்னு சென்சார் போர்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. இந்த படத்துக்கு நாங்க சான்றிதழ் வழங்கப்பட மாட்டாது. இதுல நெறைய வயலன்ஸ் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படத்த தள்ளி போட்டாங்க. அதாவது இந்த படம் பார்த்தோம்னாக்க, எலக்ஷன் வரைக்குமே ரிலீஸ் ஆகல. எலக்ஷன் 10 நாளைக்கு முன்னாடி இந்த படம் இணையத்தில வைரல் ஆனுச்சு. முழு படமே வெளியானுச்சு. இத தமிழக மக்களா இருக்கட்டும், உலகத்தில இருக்கக்கூடிய பல்வேறு மக்களால அந்த படம் ஏற்கனவே பார்க்கப்பட்டுருச்சு. பார்க்கப்பட்டிருந்தாலும், இப்போ முதலமைச்சர் விஜய்னாலே, அதாவது நான் சாரி, அவர் நம்ம இன்னைக்கு விஜய்ன்னே சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருக்காரு. நம்ம சிஎம் விஜய்னாலே அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும், அந்த படம் தலைவா படமும் இப்படிதான் ரிலீஸ் ஆனுச்சு. ஏற்கனவே ரிலீஸ் ஆனுச்சு. ஆனாலும் அந்த படத்த தியேட்டர்ல கொண்டாடிட்டாங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். நல்ல ஒரு கலெக்ஷன்ஸும் எட்டுன்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா, ஏற்கனவே வெளியான படம். இப்போ இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் வருதுன்னா, கண்டிப்பா அது எல்லாருமே அந்த படத்துக்கு போய் பார்க்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ரசிகர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளா இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அதீத அன்பு கொண்ட தளபதி ரசிகர்களாகவும், முதலமைச்சர் நேசிப்பவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்த கண்டிப்பா போய் பார்க்க தான் போறாங்க. மிகப்பெரிய வெற்றிய இந்த படம் அடைய போகுறது முக்கியமா ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. ஓகே. இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இந்த படத்துல என்ன சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அப்டின்னா, ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. ஏ சான்றிதழ்னு என்னன்னா, 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க தான் பார்க்கணும். அதாவது குறிப்பா இந்த ஆதார் கார்ட்ல 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு தான் இந்த படத்துல தியேட்டருக்கே உள்ளார அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த படத்துக்கு ஏன் ஏ சான்றிதழ் வழங்கணும் அப்டின்ற ஒரு காரணமே இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரிய வரல. ஏன்னா படத்துல அப்படிப்பட்ட காட்சிகள் எதுவுமே இல்ல. கிளாமர்ன்ற எந்த ஒரு இதுவுமே இல்ல. செக்சுவல் கன்டென்ட்ஸும் எதுவுமே இல்ல அப்டின்ற பட்சத்துல, இந்த படத்துக்கு ஏன் அதாவது ஏ சான்றிதழ் வழங்கணும் அப்டின்ட்டு ரசிகர்கள் மத்தியில இருந்தும், கட்சி தொண்டர்கள் மத்தியில இருந்தும் பல்வேறு மக்கள்கள் இந்த கொஸ்டின கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ அவர் முதலமைச்சரா இருக்காரு. அவர் நெனச்சா அந்த படத்த எப்படி வேணாலும் இது பண்ணலாம். ஏன்னா பண்ணலாம். ஆனா அவரால முழுமையா பண்ண முடியாது. ஏன்னா, சென்சார் போர்டு அப்டின்றது முழுமையாக மத்திய அரசுக்கு கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்குள்ள நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் பார்த்தோம்னாக்க எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே செலுத்த முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ, அத தான் சிஎம் விஜயா இருக்கட்டும் சொல்ல கேட்கும். ஆனா இந்த படம் வர அன்னைக்கு கண்டிப்பா பிளாஸ்ட் பக்கா பிளாஸ்ட் தான். ஏன்னா, இந்த டைட்டில் கார்ட்ல முதலமைச்சர் விஜய்ன்னு வரப்போதா, அல்லது தளபதி விஜய்ன்னு வரப்போதான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் அந்த படத்தின் மேல இருக்குது. ஏன்னா, இப்போ இந்த படம் ஓகே, இணையத்திலேயே, அதாவது ஏற்கனவே இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆயிருச்சு. அதே படமே இங்க தியேட்டர்லயும் இருக்குமா அப்டின்னா, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா, நெறைய பின்னாடி, அதாவது மியூசிக்கா இருக்கட்டும், நெறைய சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வெட்டி, ஒட்டி, கட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அதாவது இப்போ ஒரு புதுசா, ஏற்கனவே அது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இருந்தாலும், அந்த பகவந்த் கேசரி ரீமேக்க மக்கள் பார்த்துட்டதுனால, திரும்ப அது எப்படி புது விஷயமா, ஒரு புது கலவையா, ஒரு மசாலா படமா குடுக்கலாம் இப்படின்றது தான் அந்த படக்குழுவினரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி யோசிச்சுட்டு ஆல்ரெடி சென்சார் ஏ சர்டிஃபிகேட் வழங்கிட்டாலே, அந்த படத்துல முக்கிய எந்த காட்சிகளும் பெருசா மாத்த மாட்டாங்க. அதுதான் ஃபைனல் அவுட்புட்டா தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் எப்படி இருக்குன்னு எல்லார் மக்களாலுமே ஏற்கனவே தெரியப்பட்டது தான். ஆனா, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்த நாம பார்க்கணும். ஏன்னா, இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இன்னும் சொல்லப்படல. இதுவரைக்கும் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டதா தான் சொல்லப்படுது. ஏன்னா, ஏ சான்றிதழ் வழங்கிட்டாங்க. இப்போ உடனே ரிலீஸ் டேட் சொல்லணுமே அப்படின்னா, ஜூலை 24ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தியேட்டர்களால பார்த்தோம்னாக்கா ப்ரமோஷன் பண்றதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனா இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்த கேவின் புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு புரொடக்ஷன்ஸ்லேருந்து இன்னும் அறிவிப்பு வெளிவரல. ஏற்கனவே அவங்க டாக்ஸிக்கான ஃபுல் ப்ரமோஷன்ல இறங்கிட்டாங்க.
கிட்டத்தட்ட அது ஆகஸ்ட் 26ல ரிலீஸ் ஆகுறதா சொல்லிட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகன் ஜூலை 24ல எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றது தெரியல. ஏன்னா இதுக்கு ஏகப்பட்ட ப்ரமோஷன் பண்ணணும். 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ப்ரமோஷன் பண்ணா தான் இந்த படத்துக்கு நிறைய கலெக்ஷன்ஸ எட்ட முடியும் அப்படின்ற ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் ஒரு பிளான்ல இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் எப்படி செயல்படுறாங்க? இந்த படம் எப்படி தியேட்டருக்கு வந்து சேரப்போகுது? மக்களிடையே எப்படி கொண்டாட்டங்கள் கண்டிப்பா இருக்க போறது உண்மதான். கொண்டாட்டங்கள் இருக்கும். செலிப்ரேஷன்ஸ் பயங்கரமாவே இருக்கும். ஆனா அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த கொண்டாட்டத்த நாம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லேருந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நான் லிவ் ஆக்குறேன். தேங்க் யூ.